கேன்சர் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அதுவே அழிஞ்சு வெளியேறிடும். ஸோ அந்த அழிஞ்சு வெளியேறக்கூடிய செல்கள் வெளியேறாமல் ஒரு இடத்துல அதுவே வீழ்படிவாகி ஒரு கட்டியை உருவாகிறது தான் கேன்சர் கட்டின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பல மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஸ் எல்லாமே அதுவாகவே செல் டிவைடிங் ரிப்பேரிங் அண்ட் ரீப்ளேசிங்கிற ப்ராசஸ் டிஎன்ஏவோட கண்ட்ரோலில் தானாகவே நடக்கக்கூடியது. ஸோ இது ஒரு டிராஃபிக் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்போ க்ரோ ஆகணும், எப்போ டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்றது அந்த சிக்னல்ஸ் மூலிமா நடக்கும். இது ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும்போது மரபணு மாற்றங்கள், அது கதிர்வீச்சு, கெமிக்கல்ஸ், சிகரெட் ஸ்மோக்கிங், ஒரு ரேண்டமாக ஏதாவது எரர்னால கூட செல் டிவிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுகள் எல்லாமே கேன்சரை காஸ் பண்ணும். இந்த கட்டிகள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது பினைன் டியூமர்னு சொல்கிறோம் சார். இதுவே ரத்தம் மற்றும் நிணநீர் மூலிமா இது ஸ்ப்ரெட் அவுட் ஆகி மற்ற இடங்களுக்கும் பரவுச்சு அப்படின்னா இதை மேலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவோம். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த இடத்துல கேன்சரஸ் செல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ்க்கு லைக் லிவர், லங்ஸ், போன், ஸோ இது மாதிரியான இடத்துக்கு எல்லாருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அங்கே ஒரு பில்டிங் மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்த அமைச்சிடும். அறிகுறிகள்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் கஃப் இருந்துட்டு இருக்கும், சிவியர் டயர்ட்னஸ் ப்ளஸ் வெயிட் லாஸ் இருந்துட்டு இருக்கும் சார். பாடி பெயினும் கூடவே இருக்கும், கட்டிகள் இருக்கும், ஆறாத புண்கள் இருந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனான ஒரு சில சிம்டம்ஸ். இது தவிர ஒவ்வொரு ஆர்கன்ல வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸுமே இருக்கும். உடல் பருமன், புகையிலை பயன்படுத்துறவங்க, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மற்றும் உணவு முறைகளில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சில நோய் தொற்று உள்ளவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கு. கேன்சர் இருக்கிறத எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றது, அதுக்கான டெஸ்ட் என்னென்னலாம் எடுக்கலாம், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.